ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? என்ன சொன்னாப்ல? ஏன் டீம் ரிஜெக்ட் போகுது? ஒண்ணு இல்லைன்றாரு அவரு. வந்து கேட்டா என்ன ரீசனுக்காக கிளாரிஃபிகேஷன் போட்டோம், ஏன் டீம் அப்ரூவ் போட்டு சொல்லணுமே வேணாம். பைத்தியக்காரனா நம்ம வந்து சொல்றது. ஏமா உனக்கு மூளை இருக்கா இல்லையா? டீம் ரிஜெக்ட் தான் எதுக்காக பண்ணிது? வந்து கேட்டா அவர் சொல்ல வேணாமா இந்த காரணத்துக்காக போயிருக்குன்னு கிளாரிஃபிகேஷன் ரிப்ளை பண்ணல. என்ன கிளாரிஃபிகேஷன் பண்ணல சொல்லணுமா வேணாமா? தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தலைவர் பொன்குமார் திண்டுக்கல்லில் உள்ள கட்டுமான தொழிலாளர் நல வாரிய அலுவலகத்துக்கு ஆய்வுக்காக வந்தார். தொழிற்சங்க பிரதிநிதிகளிடம் குறைகளை கேட்டார். 2022ஆம் ஆண்டு ஓய்வூதியம் கேட்டு மனு கொடுத்தேன், இதுவரை எந்த பதிலும் இல்லை என ஒரு கட்டுமான தொழிலாளி புகார் கூறினார். அதை கேட்டதும் பொன்குமார் ஆவேசமானார். மனு கொடுத்து 3 ஆண்டு ஆகியும் பென்ஷன் கொடுக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? இதையெல்லாம் கவனிக்க மாட்டீர்களா என வாரிய அலுவலக ஊழியர்களை சத்தம் போட்டார். அதற்கு விளக்கம் சொல்ல அலுவலக சூப்பரண்ட் வளர்மதி முயன்றபோது, என்னமா பேசுறீங்க, மூளை இல்லையா என வாய்க்கு வந்தபடி பொன்குமார் திட்டினார். ஒரு தொழிலாளி கொடுத்த மனு ரிஜெக்ட் ஆகிவிட்டது என்றால் அதை சம்பந்தப்பட்ட தொழிலாளியிடம் சொல்ல வேண்டாமா? அது உங்கள் கடமை இல்லையா எனவும் பொன்குமார் கேட்டார். எந்த மாவட்டத்திலும் இது மாதிரி பிரச்சனை இல்லை, நீங்க எந்த ஊர், எவ்வளவு நாளா இங்க வேலை பார்க்குறீங்க என மிரட்டும் தொனியிலும் பேசினார். எல்லாவற்றுக்கும் சிரித்தபடியும் அமைதியாகவும் பெண் அதிகாரி வளர்மதி பதிலளித்தார். இத வந்து ரிஜெக்ட் பண்ணி யாரை கேட்டாங்க? என்ன சொன்னாப்ல? யார் சூப்பர்? ஏன் டீம் ரிஜெக்ட் போகுது? ஒண்ணு இல்லைன்றாரு அவரு. வந்து கேட்டா என்ன ரீசனுக்காக கிளாரிஃபிகேஷன் போட்டோம், ஏன் டீம் அப்ரூவ் போட்டு சொல்லணுமே வேணாம். பைத்தியக்காரனா நம்ம வந்து சொல்றது. ஏமா உனக்கு மூளை இருக்கா இல்லையா? டீம் ரிஜெக்ட் தான் எதுக்காக பண்ணிது? வந்து கேட்டா அவர் சொல்ல வேணாமா இந்த காரணத்துக்காக போயிருக்குன்னு கிளாரிஃபிகேஷன் ரிப்ளை பண்ணல. என்ன கிளாரிஃபிகேஷன் பண்ணல சொல்லணுமா வேணாமா? அப்புறம் ஏமா அது முடிஞ்ச உடனே எடுக்கும் போது சார் பார்த்து கிளாரிஃபிகேஷன் சொல்லுங்க. வந்தா எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணல. எப்போ போன வாரம் பாத்தியா? பாருமா, ஒரு தொழிலாளியோ தொழிற்சங்க தலைவரோ வந்தாங்கன்னா என்ன காரணத்துக்காக கிளாரிஃபிகேஷன் போட்டிருக்க, என்ன காரணத்துக்காக அது வந்து டீம் ரிஜெக்ட் ஆச்சு, அதெல்லாம் சொல்லணுமா வேணாம்? கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தொழிற்சங்க தலைவர்கள் பப்ளிக் இருக்காங்க, கண்ணியமா பேசுறது மூளை இருக்கா அப்படின்னு கேட்கறது. சரி சரி சரி, எவ்வளவு கேட்டா இப்படி பேசுறேன். மேரேஜ் 2023 போட்டது பணமே கிளாரிஃபிகேஷன் மேரேஜ் ஒண்ணும் கேட்க முடியாது. எந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனை? எந்த மாவட்டத்திலும் கிடையாது. 2-3 மாவட்டத்துல இது எல்லாம் மாத்தாதுன்றாங்க. இப்படி இருந்தா எப்படி? சூப்பர். நீங்க எந்த ஊர்? நீங்க ஏமா நீங்க எந்த ஊர்? எவ்வளவு நாள் ஆச்சு? சூப்பரண்டுக்கு ஏமா எல்லோருக்கு அடுத்தபடி நீங்க தான் இன்சார்ஜ், அப்புறம் இப்படி பேசினா எப்படி இருந்தது? பென்ஷன் தான் நிறைய கம்ப்ளைண்ட் வந்து 2022 கொடுத்தது வந்து இன்னும் பென்ஷன் கொடுக்கலாம் எப்படிப்பா? என்னன்னு சொல்லணும் எல்லாருக்கு. என்ன சொல்ல எப்ப எப்ப புதான் 1 வருஷம் போது எல்லாம் ரெடி பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்புறம் போகாதுப்பா, கிளாரிபிகேஷன் போட்டிருப்பாங்க. நீங்க 3 மாசம் சொல்ல கொடுத்துருக்க மாட்டீங்க.
அது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டத்துல போயிடும். இது பண்ண முடியாது. திருப்பி அதெல்லாம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு வந்து எல்லோரும் எல்லாமே உள்ள புத்தக நாள் பண்ணும்போது அதை ரிவர்ட் பண்ணிட்டு நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். பாரு, அது ஒரு ஆதாரத்தை எடுத்து பேசி சும்மா வாயில பேசிதான் என்ன சொல்லுது? பென்ஷன் இதெல்லாம் என்ன உனக்கு வந்து எல்லாம் கொடுத்துட்டு திருப்பி சொல்லு, மொட்டையா சொன்னா எப்படி? பெண் அதிகாரியை பொன்குமார் ஒருமையில் அநாகரிகமாக திட்டியதை பார்த்து கூட்டத்துக்கு வந்திருந்த தொழிற்சங்க பிரதிநிதிகள் அதிர்ச்சி அடைந்தனர். தமிழ்நாடு விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் கட்சியின் தலைவராகவும் பொன்குமார் உள்ளார். ஆரம்பத்தில் அதிமுகவை ஆதரித்தார், தற்போது திமுகவுக்கு ஆதரவளித்து வருகிறார்.